पंचदशोऽध्यायः। ओके मैम। देवानां दुःखदातारं दानवं मदगर्वितं हनिष्ये अहं दुराचारं युद्धं कुरु स्थिरः भव. ஸோ தேவர்களுக்கெல்லாம் துக்கத்தை கொடுக்குறான். யார் இப்போ இதை இவன்ட்டு பேசிட்டு இருக்கா இல்லையா, மந்திரிட்ட. இன்னும் மகிஷன் டேரெக்டாக வரல. ஸோ அதனால் நீ துக்கதாதாரம், துக்கத்தை கொடுக்கக்கூடியவன். மகிஷாசுரன் எப்படிப்பட்டவன்னா தேவர்களுக்கெல்லாம் துக்கதாதாரம், துக்கத்தை கொடுக்கக்கூடியவன், தானவன், அசுரன், மதகர்விதம், செருக்கெடுத்து இருக்கான். ஹனிஷ்யே அகம் துராச்சாரம், அப்படிப்பட்ட துராச்சாரியாக இருக்கக்கூடிய அவனை நான் கொல்லுவேன். யுத்தம் குரு ஸ்திரோபவ, இப்போ நீ எங்கூட யுத்தத்தை பண்ணு, ஸ்திரமாக நில்லுன்றா. ஸ்ட்ரைட்டாக நில்லு, கவலைப்படாதே, என்னை அழிச்சுன்னு போனங்கிற எண்ணத்தெல்லாம் விட்டுடு, இப்போ எங்கூட யுத்தம் பண்ணுன்றா. யார்கிட்ட பேசின்றது? தேவானாं துக்கதாதாரம் தானவம் மதகர்விதம் ஹனிஷ்யே அகம் துராச்சாரம் யுத்தம் குரு ஸ்திரோ பவ. जीवित इच्छास्ति चेत् मूढ महिषस्य तथा तव तथा गच्छन्तु पातालं दानवाः सर्व एव ते. ஸோ ஜீவித இச்சா அஸ்தி சேத், அதாவது உங்களுக்கு வாழணுங்கிற ஆசை இருந்தால், சேத்தனை இருந்தால் அப்படின்னு அர்த்தம். மூடனே மகிஷஸ்யா ததா தவ, நீ உயிரோடு இருக்கணும்னு நினச்சாலும், மகிஷன் உயிரோடு இருக்கணும்னு நினச்சாலும், ததா கச்சந்து பாதாளம், எல்லாருமா பாதாளத்துக்கு போயிடுங்க இப்போவே. தானவாக சர்வையேவ, எல்லாரும் சேர்ந்து பாதாளத்துக்கு போயிடுங்கோ நீங்கள் எல்லாம், அப்போ தான் உயிரோடு இருக்க முடியும். जीवित इच्छास्ति चेत् मूढ महिष्यस्य तथा तव तथा गच्छन्तु पातालं दानवाः सर्व एव ते. राधे कृष्ण मैम, எனக்கு ஒரு டவுட். मुमूर्षा यदि वश्चित्ते युद्धं कुर्वन्तु सत्वराः सर्वान् एव वदिष्यामि निश्चयः अयं मम अधुना. முமூர்ஷான்னு சொன்னால் சாகும் விருப்பம், சாகிறதுக்கு விருப்பம். ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு இருந்தானா, சாகணும்னு ஆசை இருந்தானா, யுத்தம் குர்வந்து சத்வராக. ஒரு நிமிஷம்ப்பா. ஸோ உங்களுக்கு சாகர விருப்பம் இருந்தால் யுத்தம் குர்வந்து சத்வராக, சத்வராகனா உடனடியாக, இம்மீடியட்டாக நீங்கள் யுத்தத்தில் இறங்குங்கோ. என்னை கூட்டின்னு போனோம், என்னை லோபப்படுத்தணும், ஆசைப்படுத்தணும் நினைப்பெல்லாம் விட்டுடுங்கோ. சர்வானேவ வதிஷ்யாமி, எல்லாரையும் நான் கொல்லுவேன். நிச்சயோயம் மமாதுனா, நான் நிச்சயம் வச்சுட்டாச்சு, நான் நிச்சயம் மனசில் நிச்சயப்படுத்திண்டாச்சு, இப்போது எல்லாரையும் கொல்லணும்னு முடிவெடுத்தாச்சு. मुमूर्षा यदि वश्चित्ते युद्धं कुर्वन्तु सत्वराः सर्वान् एव वदिष्यामि निश्चयो अयं मम अधुना. व्यासौ उवाच तच्छ्रुत्वा वचनं तस्य दानवः बलदर्पितः मुमोच बाणवृष्टिं तां गणवृष्टिम् इव अपराम्. ஸோ இந்த வார்த்தையை கேட்டுட்டானா கோவம் வந்துடுது அசுரனுக்கு. ஸோ தஸ்யாக வச்சனம் தத்ருத்வா, அவள் பேசின இந்த வார்த்தையை கேட்டு தானவக அசுரன் பலதர்ப்பிதக, செருக்கு, நல்ல பலசாலிங்கிற எண்ணம். ஸோ பானவிருஷ்டிம் முமோச்ச, பான மழையை பொழியிறான். விருஷ்டி மழை, பான மழையை அவன் விட்டான். தாம் கனவிருஷ்டிம் இவ அபராம், ஒரு பெரிய வானத்தில் மழை எப்படி கொட்டுமோ அது மாதிரி இருக்கான், மழை கொட்டுற மாதிரி பான மழையை கொட்டினான். व्यासौ उवाच तच्छ्रुत्वा वचनं तस्य दानवः बलदर्पितः मुमोच बाणवृष्टिं तां गणवृष्टिम् इव अपराम्. चिच्छेद तस्य सा बाणान् स्वबाणैः निशितैः तदा जगान तं तथा घोरैः आशीविषसमैः शरैः. சா அந்த தேவி சிச்சேத, அதெல்லாம் உடைக்கிறான். தஸ்ய பானான், அவன் விட்ட பானங்களெல்லாம் நல்லா உடைச்சி, ஸ்வபானைகி, தன்னுடைய பானங்களால், நிஷிதைகி, ஷார்ப்பான பானங்களால், ஸ்வன தன்னுடைய ஷார்ப்பான பானங்களால் அந்த பானத்தெல்லாம் உடைச்சா. ததா அப்பொழுது ஜகானதம் ததா கோரைகி, அவனை அடிக்கிறான், மீண்டும் அடித்தாள். ஆஷீவிஷ சமைகி ஷரைகி, பாம்பு போன்ற பானங்கள். ஸோ அந்த ஆஷின்னு சொன்னால் ஒரு பணம், விஷம்னு சொன்னால் விஷத்தை உடைய பணம்னு இது பாம்புன்னு அர்த்தம். விஷத்தை உடைய பணத்தை கொண்டது பாம்பு. ஸோ பாம்பு போன்ற பானம், அதாவது நாகாஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நாகாஸ்திரத்தால் அவனை அடித்தாள்.
चिच्छेद तस्या सबाणान् स्वबाणैः निशितैः तदा जगान तं तथा घोरैः आशीविष समैः शरैः சா பாணான் ச இல்லை சா सा बाणम् ओके युद्धं परस्परं तत्र बभूव विस्मयप्रदं गदया घातयामास तं रतात् जगदम्बिका ஸோ பரஸ்பரம் தத்திர யுத்தம், ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. விஸ்மயப்பிரதம்னு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியது, ஆச்சரியம் கொடுக்குற மாதிரி யுத்தம் நடக்கிறது. தம் கதையா காதையா மாச அடித்தாள், காத்தனம் பண்ணுறதுனாலே அடிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ கதையால் அடிக்கிறா தேவி அந்த அவனை, அந்த ராட்சசனை. ரதாத் ஜெகதம்பிகா, ஸோ அவனை ரதத்தில் இருக்கக்கூடிய அவனை அவள் வந்து இந்த கதையினால் அடித்தாள். युद्धं परस्परं तत्र बभूव विस्मयप्रदं गदया घातयामास तं रतात् जगदम्बिका मूर्छां प्राप स दुष्टात्मा गदया अभिहतः वृषं मुहूर्तद्वयमात्रं तु रतोपस्थ इव अचलः. ஸோ மூர்ச்சாம் பிராப்ப, ஸோ அவன் மூர்ச்சி அடைகிறான். இந்த கதையால் அடி வாங்கினோடனே மூர்ச்சி அடைந்துட்டான் அசுரன், துஷ்டாத்மா. அபிகதகான்னு சொன்னான்னா அடிக்கப்பட்ட பிருஷம் அபிகதகா, ரொம்ப நன்னாவே அடி வாங்கியிருக்கான், அதனால மூர்ச்சி அடைந்தான். முகூர்த்த துவயமாத்திரம் 2 முகூர்த்தம். ஸோ 48 + 48 மணிக்கு, அது 1 மணி நேரம் ப்ளஸ் முக்கால் 1.5 மணி நேரம் அப்படி கடந்திருக்கான். ரதோபஸ்த இவ அச்சலக, அசையவே இல்லை, மலை மாதிரி. ஸோ அசையாமல் அந்த மலை மாதிரி அந்த ரதத்தின் மீது இருந்தான். मूर्छां प्राप स दुष्टात्मा गदया अभिहतः वृषं मुहूर्तद्वयमात्रं तु रतोपस्य इव अचलः. रतोपस्थ रतोपस्य पस्थ रतोपस्थ इव अचलः. तं तथा मूर्छितं दृष्ट्वा ताम्रः परबलार्दनः आजगाम रणे योद्धुं चण्डिकां प्रति चापलात्. ஒரு செகண்ட். ஸோ ததா மூர்ச்சிதம் தம், அவ்வாறு மூர்ச்சை அடைந்த அவனை பார்த்து, ஓகே, பார்த்து தாமிரக பரபலார்தன, ஸோ தாமிரனோட தான் இவ்வளோ நாள் யுத்தம் பண்ணியிருக்கா. ஸோ தாமிரகா பரபலார்தனகன்னு பிறனுடைய சேனைகளை எல்லாம் அப்படி மர்தனம் பண்ணக்கூடியவனாம். அப்பேற்பட்ட நோ இன்டர்நெட் கனெக்ஷனா. ஸோ ஆஜகாம ரணே யோத்தும், ஸோ இந்த தாமிரன் தான் இப்போ இவ்வளோ நாள் பேசிட்டு சண்டை போட்டுண்டு தேவியோட. ஸோ சண்டிகா பிரதி சாப்பலா, அது சாப்பல்யம், அவளை எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சாப்பல்யம் இருக்குது அவனுக்கு. அதனால தேவியோட சண்டை போடுறதுக்கு இப்போ தாமிரன் ரெடியாக வந்தான். தன் மூர்ச்சிதம் திருஷ்வாவோ, ஸோ இவன் சிச்சுரன் வந்து மயங்கின உடனே தாமிரன் வரான். ஓகே, ரைட். तं तथा मूर्छितं दृष्ट्वा ताम्रः परबलार्दनः आजगाम रणे योद्धुं चण्डिकां प्रति चापलात्. आगच्छन्तं तु तं वीक्ष्य हसन्ती प्राह चण्डिका एहि दानवश्रेष्ठ यमलोकं नयामि अहम्. ஸோ சிரிப்பு வருது தேவிக்கு. ஹசந்தி, சிரிச்சுண்டே பேசுகிற. ஆகச்சந்தம் தம், அவனை பார்த்து ஏற்கனவே ஒருத்தனை மயக்கி அடித்து கீழே கடக்கானவன் சிச்சுரன். இப்போ தாமிரன் வரானேன்னு சிரிச்சுண்டே சண்டிகா சொல்கிறான், ஏகி வா 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 எங்களோட சண்டைக்கு வா, தானவ சிரேஷ்டனே, யமலோகம் நயாமி அகம், உன்னை நான் யமலோகத்துக்கு அனுப்புகிறேன், உடனடியாக சண்டைக்கு வான்னு கூப்பிட்றான். आगच्छन्तं तु तं वीक्ष्य हसन्ती प्राह चण्डिका एहि दानवश्रेष्ठ यमलोकं नयामि अहम्. किं भवद्भिः तम् आयातैः अबलैः च गतायुषैः महिषः किं गृहे मूढः करोति जीवन उद्यमम्. ஸோ நீங்களாம் சேர்ந்து வந்து கிம் பவத்பிகி, நீங்கள்லாம் அப்படி வந்து என்ன பிரயோஜனம், சம் ஆயாத்தைகி, எங்கூட சண்டைக்கு வந்து என்ன பிரயோஜனம். அபலைஹி கத ஆயுஷைஹி,
பலகீன பலம் இல்லாதவர்கள் நீங்களாம் எங்கூட எதுக்குப்பா சண்டைக்கு வரேன், மகிஷாசுரனை அனுப்ப வேண்டியதானேன்னு கேட்குறா. இப்போ ஸோ கத ஆயுஷை உங்களுக்கெல்லாம் ஆயுசு முடிஞ்சாச்சு, நீங்களாம் பலம் இல்லாதவர்கள். மகிஷக கிம் கிரகே மூடக, அவனை மூடனா வீட்டில் உட்காந்துருக்கானாவா கேட்குறா. கரோத்தி ஜீவன உத்தியமம், ஜீவன உபாயத்தை தேடின்னு அவன் வீட்டில் உட்காந்துருக்கானா, உங்களை அனுப்பிச்சுட்டு பலம் இல்லாதவர்களை முன்னாடி போரிட அனுப்பிச்சுட்டு அவன் ஏன் வீட்டில் உட்காந்துருக்கான்னு கேட்குறான். ममापि विफलश्रमः अगते महिषे पापे सुरशत्रौ दुरात्मनि. ஸோ தஸ்மாத் யூயம் கிரகம் கத்வா, நீங்களாம் வீட்டுக்கு போங்கப்பா, உங்கள் வீட்டுக்கு போய் சேருங்கோ. மகிஷம் பிரேஷயம் தூயிக. ஓகே. ஸோ மந்தைஹி கிம், நீங்கள்லாம் மந்தர்கள், போரிடுறதுக்குள்ள தெம்பு கிடையாதவர்கள், உங்களை வச்சுட்டு என்ன செய்கிறது? கிம் பவத்பிகின்னா உங்களை வச்ச உங்களால் ஆகக்கூடியது என்ன? மமாபி விஃபலக ஸ்ரம, நான் உங்களோட சண்டை போட்டால் எனக்கும் வேஸ்ட்டு ஸ்ரமம், உங்களோட நான் எதுக்கு சண்டை போடணும்? நீங்கள்லாம் எனக்கு எதிரி கிடையாது, மகிஷனை கொண்டா தான் வேணும், வேறு யாரும் வேண்டியதில்லை எனக்கு. ஸோ என்னுடைய சிரமமும் வேஸ்ட்டு தான். அகத்தே மகிஷே பாப்பே, மகிஷனை கொல்லாத வரையிலும் சுரசத்ரவ் துராத்மனி, துராத்மாவான சுரர்களுக்கு எதிரியான மகிஷனை கொல்லாத வரைக்கும் நான் போடுற சண்டை எல்லாமே வேஸ்ட் ஆஃப் ஒர்க்குன்றான். எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. तस्माद् यूयं गृहं गत्वा महिषं प्रेषयन्तु इह पश्येन् मांसः अपि मन्दात्मा यादृशीं तादृशीं स्थिताम्. ஸோ தஸ்மாத் யூயம் கிரகம் கத்வா, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு மகிஷனை அனுப்புங்கள். பஷ்யேத் மாம்சோ அப்படி மந்தாத்மாவான மந்தனாகப்பட்ட அவன் என்னை பார்க்கட்டும், அவனும் வந்து பார்க்கட்டுமே சண்டை போடுறதுக்கு, ஏன் அவன் வீட்டில் உட்காந்துருக்கான். யாதிருஷீம் தாதிருஷீம் ஸ்திதாம், நான் எப்படி வந்தேனோ அசையாமல் ஒரே இடத்துல நிற்கிறேன், சண்டைக்கு பயந்து நான் ஓடக்கூடிய ஆள் கிடையாது. நான் எப்படி யாதிருஷீம்னா எப்படி இருக்கேன், நான் என்ன பெரிய எந்த மாதிரி நிற்கிறேன், அசையாமல் நிற்கிறேனா இல்லை பயந்து போயிருக்கேனா, எப்படி இருக்கேனோ அப்படி பார்க்கட்டுமே, அவனும் வரட்டுமேன்னு சொல்கிறான். तस्माद् यूयं गृहं गत्वा महिषं प्रेषयन्तु इह पश्येन् मांसो अपि मन्दात्मा यादृशीं तादृशीं स्थिताम्. ताम्रः तद्वचनं श्रुत्वा बाणवृष्टिं चकारः चण्डिकां प्रतिकोपेन कर्ण आकृष्ट शर आसनः. தாமிரக தத்வச்சன சுத்வா, இப்போ தாமிரம் தானே சண்டை போட்டுருக்கான். ஸோ அவன் அந்த வார்த்தையை கேட்டு பானவிருஷ்டிம் சகாரக, திருப்பியும் சண்டை போடுறான், பானவிருஷ்டி பண்ணுறான் தேவிகா மேலே, சண்டிகாம் பிரதி சண்டிகை மேலே. கோபேன கர்ண ஆக்ருஷ்ட ஷராசனக, ஷராசனம் சொன்னான்னு வில்லு. ஸோ வில்லை வந்து அப்படியே இழுத்து விடுறானா, காது வரை இழுத்து, கர்ணாகிருஷ்டான்னு சொல்லும்போது காது வரை இழுத்து விட்டு அந்த வில்லோட அந்த பானங்களை அப்படி பொழியறான் மழையாக. ताम्रः तद्वचनं श्रुत्वा बाणवृष्टिं चकारः चण्डिकां प्रतिकोपेन कर्णाकृष्ट शरासनः. भगवती अपि ताम्राक्षी तम् आकृष्य शरासनं बाणान् मुमोच तरसा हन्तु कामा सुर अहितम्. ஓகே. பகவதி அபி தாம்ராட்சி, அதாவது கோபத்தினால செவந்திருக்கான் கண்கள். தாமிரன்னா ரெட்டுன்னு அர்த்தம், தாமிரன்னு அந்த பேரே அவனுக்கு கோபக்காரன் முழுக்க, அதனால தான் தாமிரன்னு அவனுக்கு பேர். ஸோ தாம்ராட்சின்னு சொன்னான்னா செவந்த கண்களோடு பகவதியும் சம் ஆக்ரிஷ சராசனம், அந்த வில்ல அவளும் இழுக்கிறான். இவர் எப்படி இழுத்து விட்டாரோ அதே மாதிரி இழுத்து பாணான் முமோச்ச தரசா, வேகமாக பானங்களை விட்டாள். சுர அஹிதம் ஹந்துகாமா, சுர அஹிதம்னு சுரர்களுக்கு ஹிதம் இல்லாதவன் தாம்ரன். ஸோ எதிரி வந்து சுரர்களுக்கு எதிரியானவன், அஹிதம் இல்லாதவன். அப்பேற்பட்ட அந்த தாமிரனை கொல்வதற்காக ஹந்துகாமா கொல்ல விரும்பி பானங்களை விட்டாள். பகவத்யபி தாம்ராக்ஷி சம் ஆக்ருஷ்ய சராசனம் பாணான் முமோச்ச தரசா ஹந்துகாம சுர அஹிதம். சிக்ஷுராக்யः अपि बलवान्
मूर्छां त्यक्त्वा उत्थितः पुनः गृहीत्वा शरं चापं तस्थौ तत्सम्मुखः क्षणात्. சிச்சுடன் அவனும் இப்போ மூர்ச்சையெல்லாம் தெளிஞ்சிடுது. ஸோ பலவான் அவனும் பலமாக மூர்ச்சாம் தெக்துவா மூர்ச்சையை விட்டாச்சு. 1.5 மணி நேரம் ஆயிடுத்து போல் இருக்கு. உத்திதகா புனக அவனும் எழுந்து ஷரம் சாப்பம் கிரகித்வா அவனும் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டான். சாப்பம்னா வில்லு, ஷரம்னா அம்பு. ஸோ வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு தத் சம்முக க்ஷணாத் தஸ்தவ் அடுத்த க்ஷணம் பார்த்தா அவனும் அந்த அவளுடைய எதிரில் வந்து நின்றான். ஒரு நிமிஷம் வாசிங்கப்பா. शिक्षुराख्यो अपि बलवान् मूर्छां त्यक्त्वा उत्थितः पुनः गृहीत्वा शरं चापं तस्थौ तत्सम्मुखः क्षणात्. शिक्षुराख्यः च ताम्रश्च द्वौ अपि अतिबल उत्कटौ युधाते महावीरौ सह देव्यारण अङ्गने. சிச்சுராக்கியஷ்ட தாமிரஷா இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டா யுத்தம் பண்ணுறதுக்கு. தாமிரனும் சிச்சுரனும் துவப்பி அதிபல உத்கட்டவு பலம் ஜாஸ்தியாக இருக்குது 2 பேருக்குமே. யூதாத்தேன்னு 2 பேர் சேர்ந்து பண்ணுறதுனால யூதாத்தே மகாவீரர்கள் மகாவீரவ் சகதேவியா தேவி கூட 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுறா. ரண அங்கனே ரணமுற்றத்தில் போர் முற்றத்தில் சண்டையிட்டார்கள். शिक्षुराख्यश्च ताम्रश्च तौ अपि अतिबल उत्कटौ युयुधाते महावीरौ सह देव्या रणाङ्गने. कुपिता च महामाया बवर्ष शरसन्ततिं चकार दानवान् सर्वान् बाणक्षत तनुच्छदान्. ஸோ மகாமாயா குபிதா மகாமாயா அந்த சக்தி கோவம் வந்துடுது. ரொம்ப கோவத்தோட ஷரசந்ததிம் வருஷ ஷரசந்தத்தின வரிசையாக அம்பு அனுப்புகிறான். தொடர்ந்து வருது அம்புகள். அப்படியே மழையாக கொட்டுறாவ. சகார தானவான் சர்வான் எல்லா அசுரர்களுமே இப்போது பாணச்சத தனுச்சதான் அதாவது பாணச்சதன பாணங்களால் தனுச்சதான்னு சொன்னால் தனுன உடம்பை மறைக்கக்கூடியது. சாதனம் பண்ணுறதுன்னா மறைக்கக்கூடியது. தனுச்சதான்னா உடம்பை மறைக்கக்கூடியது என்னது? கவசம். அந்த பானங்கள் அவர்களுடைய கவசத்தை அறுத்ததுன்றார். சந்ததிம் असुराः क्रोधसम्मूढाः बभूवुः शरताडिताः शिक्षुपुः शरजालानि देवीं प्रति रुषान्विताः. ஸோ குரோத சம்மூடாக அசுராக கோபம் ஜாஸ்தியான அசுரர்கள் எல்லாரும் ஷரதாடிதாக பபூஹு அவ்வளோதான். கோபம் வந்து பிரயோஜனம் இல்லை. தேவியோட அம்புகள் அவளெல்லாம் தொலைச்சி பிடித்து அப்படி ஆகிவிட்டார்கள். பபூஹுன்னு அப்படி ஆனார்கள். ஷரத்தால் அடிக்கப்பட்டவர்களாக ஆனார்கள். ஷரஜாலானி சிட்சிபுகு. ஸோ திருப்பி அவன் என்ன பண்ணுறா? அப்படியே திருப்பி விடுறா. வீசினார்கள் அர்த்தம். சிட்சிப்புகுன்னு வீசுறது. மழையை ஷரஜாலம்னா மழையோட அந்த மழை போல் அந்த கூட்டமாக ஷரங்களை எல்லாம் தேவியும் பிரதி ருஷான்விதாக. ஸோ தேவியை நோக்கி அவர்களும் மழை மாதிரி அந்த பானங்களை வீசினார்கள். असुराः क्रोधसम्मूढाः बभूवुः शरताडिताः शिक्षिपुः शरजालानि देवीं प्रति दुषान्विताः. बभुः ते राक्षसाः तत्र किंशुका इव पुष्पिणः शिलीमुखक्षताः सर्वे वसन्ते च वने रणे. ராட்சசாக தத்ர கிம்சுகாக இவ புஷ்பினக பபூவுகு அப்படின்னு அர்த்தம். கிம்சுக பூ இருக்கு இல்லையா? கிம்சுக மலருங்கிறது இது ரெட்டு கலரில் உள்ள ஃப்ளவர். ஸோ பாதிரி பூவாப்பா? அதான் பாதிரி பூ. பாதிரிங்கிறது சில இடத்துல ரோஸுங்கிற மீனிங்கில் சொல்கிறோம். வாட் எவர் இட் இஸ், அது ரெட் கலர். அந்த பாதிரி பூ கலரில் அவ உடம்பெல்லாம் அழுது. அந்த பூ மலர்ந்தால் எப்படி ரெட் கலர் இருக்கும், அப்படி ரத்தம் மழையாக நிற்கிறான். எல்லோரும் மேலே உடம்பெல்லாம் ரத்தம். அப்படி ராட்சசர்கள் ஆனார்கள். ஷிலிமுகட்சதாக ஷார்ப்பான ஷிலிமுகன அம்புகளால் துளைக்கப்பட்டவர்களாக சர்வே வசந்தேச்ச வனேரணே. அதான் வசந்த காலத்தில் கிம்சுக மலர்கள் மலர்ந்து எப்படி இருக்குமோ
அது மாதிரி இந்த ரணமாகப்பட்ட வனத்தில், ரணம்னு அது போர், போராகப்பட்ட வனத்தில் இந்த பூ போத்தத மாதிரி ரத்த பூவாக பூத்திருக்கு எல்லாரோட உடம்புல. बभूते राक्षसाः तत्र किंशुका इव पुष्पिणः शिलीमुखक्षताः सर्वे वसन्ते च वने रणे बभूव तुमुलं युद्धं ताम्रेण सह संयुगे विस्मयं परमं जग्मुः देवा ये प्रेक्षकाः स्थिताः. ஸோ துமுலம் யுத்தம், பயங்கரமான யுத்தம் நடக்கிறது இப்போது. தாமிரேன சக சம்யுகே, தாமிரனோடு கூட சம்யுகம்னாலும் போர்னு அர்த்தம். ஸோ போர் அப்படி ஏற்பட்டது. விஸ்மயம் பரமம் ஜக்முகு தேவாக, தேவர்கள்லாம் ஆச்சரியப்படுறான், என்ன பயங்கரமாக யுத்தம் பண்ணுறான் இந்த தாமிரன் அப்படின்னு தேவர்களே ஆச்சரியப்படும்படி பிரேட்சக்காக ஸ்திதாக, பார்த்துட்டே இருக்கிறா இல்லையா, பிரேட்சகர்கள்னு அந்த இதில் பார்த்துட்டே இருக்கக்கூடியவர்கள், ஈச்சக்காக பிரேட்சக்காக, அப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இந்த யுத்தத்தை பார்த்து. बभूव तुमुलं युद्धं ताम्रेण सह संयुगे विस्मयं परमं जग्मुः देवा ये प्रेक्षकाः स्थिताः. ताम्रः मुसलम् आदाय लोकजं दारुणं दृढं जगान मस्तके सिंहं जहास च ननर्द च. ஸோ தாமிரம் என்ன பண்ணால் முசல ஆயுதம், முசலங்கிறது சம்மட்டி இல்லையா. ஸோ ஆமாம், முசலம் உலக்கை கரெக்டு, உலக்கை. ஸோ உலக்கை எடுத்துட்டான். லோகஜம்னா அயன், லோகன்னா இரும்புன்னு அர்த்தம். ஸோ லோகஜம் இரும்பால் செய்யப்பட்ட உலக்கையை எடுத்துட்டான் தாமிரன். தாருணம் கொடுமையாக, திருடமாக இருக்குது, ரொம்ப கொடுமையான ஆயுதமாக இருக்குது, திருடமான ஆயுதமாக இருக்குது. மஸ்தகே சிம்ஹம் ஜகானா, ஜிங்கத்தோட தலை மேலே அட்டிக்கிறான், அதை வச்சுட்டு ஜஹாசச்ச நனர்தச்ச, அடிச்சு விட்டு ஆனந்த கூத்தாடுறானா, அப்படியே கர்ஜிக்கிறானா இந்த தாமிரன். ताम्रः मुसलमादाय लोकजं दारुणं दृढं जगान मस्तके सिंहं जहास च ननर्द च. नर्दमानं तदा तं तु दृष्ट्वा देवी रुषान्विता खड्गेन शितधारेण शिरश्चिच्छेद सत्वरा. ஸோ நர்தமானம் அப்படி கர்ஜிக்கக்கூடிய அவனை பார்த்து தேவி ருஷான்விதா, கோபம் வந்துடுது, ரோஷம் வந்துடுது அவளுக்கு. கட்கேன சிததாரேன, ஷார்ப்பான, சிததாரா, தாரான எட்ஜின்னு அர்த்தம், கூர்மையான முனை உள்ள அந்த கட்கம் வாள், அந்த எட்ஜினால், அந்த வாளால் சிரக சிச்சேத, ஒரு வழியாக அவனை கொண்டான் தேவி. வந்து துவரா வேகமாக தலையில் வாளால் வெட்டி அவனை வீழ்த்தினாள். சிச்சேத தலையை கொய்தாள்னு அர்த்தம். नर्दमानं तदा तं तु दृष्ट्वा देवी रुषान्विता खड्गेन शितधारेण शिरश्चिच्छेद सत्वरा. छिन्ने शिरसि ताम्रः तु विशीर्षः मुसलीबली बभ्राम क्षणमात्रं तु पपातरणमस्तके. ஸோ தலை வெட்டப்பட்ட பொழுது, சிரசி சின்னே, தலை வெட்டப்பட்ட பொழுது தாமிரன் வி சீர்ஷக தலையில்லாதவனாக, முசலி பலி கையில் உலக்கையோடு வச்சுட்டுருக்கானே, உலக்கையை வச்சுட்டு பலசாலியானவன், பப்ராம சனமாத்திரம் உடம்பு மட்டும் அப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கிறது, அவன் அப்படி வேகமாக வந்திருக்கான் இல்லையா, அந்த தலையில்லாத உடம்பு ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் பப்ராம சுழன்றது ஒரு க்ஷணம். பபாத ரணமஸ்தகே, அவளை தான் கீழே விழுந்து இறந்தான். विशेषः मुसलीबली बभ्रामक्षणमात्रं तु पपातरणमस्तके. पतितं ताम्रम् आलोक्य चिक्षुराख्यः महाबलः खड्गम् आदाय तरसा दुद्राव चण्डिकां प्रति. ஸோ அவன் செத்து போயிட்டான், பதிதம் கீழே வீழ்த்தப்பட்டான்னு பார்க்குறான், தாமிரன் வீழ்த்தப்பட்டான். சிச்சுடாக்கியக, அப்போ சிச்சுடன் வரான், மகாபலசாலியான சிச்சுடன். கட்கம் ஆதாய தரசா, அவனு வாழ் எடுத்துன்னு வரான். ஸோ துத்ராவ சண்டிகாம் பிரதி, விரட்டிட்டு வரான் சண்டிகையை நோக்கி. पतितं ताम्रम् आलोक्य चिक्षुराख्यः महाबलः खड्गम् आदाय तरसा दुद्राव चण्डिकां प्रति. भगवती अपि तं दृष्ट्वा खड्गपाणिम् उपागतं दानवं पञ्चभिः बाणैः जगान तरसारणे. ஸோ அவனை பார்த்தால் கட்கபாணிம் உபாகதம், கையில் வாளோடு, பாணின கை, கைகளில் அந்த கட்கம் வாளை எடுத்துக்கொண்டு அப்படி கிட்ட வரக்கூடிய அவனை பகவதி திருஷ்டுவா, பகவதி பார்த்தா.
தானவம் பஞ்சபிகி பானைகி 5 பானங்களால் அந்த அசுரனை ஜகான அடித்தாள் தரசாரணே வேகமாக அந்த போரில் அவள் 5 பானங்களால் அடிக்கிறாள் சிச்சுரனை. भगवत्यपितं दृष्ट्वा खड्गपाणिम् उपागतं दानवं पञ्चभिः बाणैः जगान तरसारणे. राधे कृष्ण मैम. एकेन पातितं खड्गं द्वितीयेन तु तत्करः कण्ठाच्च मस्तकं तस्य कृन्तितं च अपरैः शरैः. ஸோ இந்த 5 பானங்கள் ஏகேன பாத்திதம் கட்கம், இந்த 5 பானங்களில் ஒரு பானம் போய் அவன் கையில் இருந்த வாழை விட்டு கீழே வீழ்த்தியது. ஸோ கட்கம் பாத்திதம், அவனுடைய வாள் கீழே விழுந்தது. துதியன 2வது அம்பு என்ன பண்ணுறது, அவனோட கையை வெட்டி விடுது. 2வது அம்பு கையையே வெட்டிடுது. கண்டாச்ச மஸ்தகம் தஸ்ய, அவனுடைய கழுத்திலிருந்து அவனுடைய தலையை வீழ்த்தியது, வெட்டியது. கிருந்திதம், கட் பண்ணித்து. அப்பரைஹி ஷரைஹி, அப்போ 3 ஷரம் பாக்கி இருக்குது, மொத்தம் 5 ஷரம். பாக்கி 3 ஷரங்களும் அவனுடைய கழுத்திலிருந்து தலையை வெட்டியது. என்னன்னு அவனும் செத்துவான். நான் இப்போ ஏகேன பாதிதம் கட்கம் द्वितीयेन तु तत्सरः अण्डाच्च मस्तकं तस्य कृन्तितं च अपरैः शरैः. एवं तौ निहतौ क्रूरौ राक्षसौ रणदुर्मदौ भग्नं सैन्यं तयोः तूर्णं दिक्षु तन्त्रस्तमानसम्. ஸோ 2 பேர்களும் இப்படி சிச்சுரனும் தாமரனும் 2 பேரும் குரூரவ், ரொம்ப குரூரமானவர்கள், கொல்லப்பட்டார்கள். நிகத்தவுன கொல்லப்பட்டார்கள். ராட்சசவ் ரணதுர்மதவ், ரணம் போரில் துர்மதம் எடுத்துட்டு வந்த அவர்கள் ராட்சசர்கள் கொல்லப்பட்டார்கள். சைன்யம் தயோகோ பக்னம், அவர்கள் கொண்டு வந்த சேனையும் அழிந்தது, எல்லாம் உடஞ்சி போச்சு. ஸோ சந்திரஸ்த மானசம் திக்ஷு, ஸோ தயோகோ சைன்யம் பக்னம், அதாவது உடைந்து போன அந்த சேனை ஆக்கப்பட்டது பல திசைகளில் ஓடி போயிடுதான். சந்திரஸ்த மானசம், பயந்த மனசோடு கூடியவர்களாக. தூர்ணம் திக்ஷு இது அது ஓடினருங்கிறது துத்ரூகுன்னு நம்ம சேர்த்துக்க வேண்டியதாங்க. ஸோ அந்த சேனை எல்லாமே ஓடியே போயிடுது 4 திசைகளிலும். एवं तौ निहतौ क्रूरौ राक्षसौ रणदुर्मदौ भग्नं सैन्यं तयोः तूर्णं दिक्षु सन्त्रस्तमानसम्. देवाश्च मुदिताः सर्वे दृष्ट्वा तौ निहतौ रणे पुष्पवृष्टिं मुदा चक्रुः जयशब्दं नभस्थिताः. ஸோ தேவர்களுக்கு சந்தோஷமாயிடுத்து. 2 அசுரர்கள் அடிஷனலாக போயிட்டா. தௌ நிகத்தௌரணே, அந்த 2 பேர் இறந்ததை பார்த்து தேவர்கள் முதித்தாக ஆனந்தப்பட்டார்கள். புஷ்பவிருஷ்டி முதா சக்ருகு, தேவி மேலே அப்படியே புஷ்ப மழையை பொழிந்தார்கள். ஜெயசப்தம் நபஸ்திதாக, ஜெய ஜெயா அந்த சப்தத்தை ஏற்படுத்தினார்கள். நபஸ்திதாக, வானில் நின்றவர்கள். देवाश्च मुदिताः सर्वे दृष्ट्वा तौ निहतौ रणे पुष्पवृष्टिं मुदा चक्रुः जयशब्दं नभस्थिताः. ऋषयः देवगन्धर्वाः वेतालाः सिद्धचारणाः ऊचुः ते जय देवी इति च अम्बिका इति पुनः पुनः. ஸோ ரிஷிகள், தேவர்கள், கந்தர்வர்கள், வேதாளர்கள் இதெல்லாம் குரூப் மாடிய மேலே நிற்கிறாங்க ஆகாசத்தில். சித்தர்கள், சாரணர்கள். ஊச்சுகு ஜெயதேவி, தேவி ஜெய ஜெய ஜெயா அப்படின்னு அவள் எல்லாருமே அங்கேருந்து ஜெயசப்தத்தை உண்டாக்குறா. ச அம்பிகா, ஜெயதேவி ஜெய அம்பிகா அப்படிலாம் சொல்கிறாளாம். அம்பிகையே நமஸ்காரம், இது ஜெயம் உனக்கு உண்டாகட்டும் சொல்லி இது புனப்புனக மீண்டும் மீண்டும் சப்தத்தை எழுப்பினார்கள். ऋषयः देवगन्धर्वा वेतालाः सिद्धचारणाः ऊचुः ते जय देवी इति च अम्बिका इति पुनः पुनः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां पञ्चमस्कन्धे ताम्रशिक्षुरवध वर्णनं नाम चतुर्दशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ पञ्चदशोऽध्यायः. व्यासौ उवाच तौ तया निहतौ श्रुत्वा महिषः विस्मयान्वितः प्रेषयामास दैत्येयान् तद्वदार्थं महाबलान्. ஸோ வியாசர் ஜனமேஜய் என்று சொல்லிட்டு இருக்கார். தௌதயா நிகதௌ, அவள் 2 பேர்களும் அவ்வாறு கொல்லப்பட்டதை மகிஷக சுத்வா, மகிஷன் கேட்குறான். அவங்க அதில் விழுந்தாச்சு, தாமரம் சுச்சனும் போயாச்சு. ஸோ விஸ்மயான்விதக, ஆச்சரியப்படுறான். ஒரு தேவி, ஒரு பொம்பளை இவ்வளோ தூரம் ஓரத்தையாக கொல்றாளே.
பிரேஷயாமாச தைத்தேயான், இன்னும் அசுரர்கள்லாம் அனுப்புகிறான், மொத்தமாக எல்லாரையும் அவன் கூட்டி அனுப்புகிறான். அவன் தத்வதார்த்தம் மகாபலம் பொருந்திய அசுரர்களை எல்லாரையும் போருக்கு அனுப்பினான், அவளை கொல்றதுக்கு, வதார்த்தம் அவளை வதம் பண்ணுறதுக்காக. सौदया निगतौ श्रुत्वा महिषः विस्मयान्वितः प्रेषयामास दैतेयान् तत्पदार्थं महाबलान् असिलोम बिडालाख्य प्रमुखान् युद्धदुर्मदान् सैन्येन महता युक्तान् स आयुधान् स परिच्छदान्. ஸோ யாரெல்லாம் வரா, இந்த அசுரர்கள் பேரை சொல்கிறார். இப்போ அசிலோமான்னு ஒருத்தன், பிடாலன்னு ஒருத்தன், ஆக்கிய பிரமுகான் முக்கியமானவர்கள், யுத்த துர்மதான் யுத்தத்தில் கொழுப்பேறி கிடக்கக்கூடியவர்கள், இவா 2 பேர். சைன்யேன மகதா பெரிய சைன்யம், மகதா சைன்யேன பெரிய சைன்யத்தை, யுக்தான் கூடியவர்களாக, ச ஆயுதான் ஆயுதங்களோடு, ச பரிச்சதான்னு தேவையான சாமான்கள், அவர்களை சுற்றி தேவையான ஆயுதங்கள், இதெல்லாம் சாமான்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்கான். பெரிய சேனையோடு இவா 2 பேரையும் அனுப்புகிறான், அசிலோமா பிடாலன். अतिलोम विडालाख्य प्रमुखान् युद्धदुर्मदान् सैन्येन महता युक्तान् स आयुधान् स परिच्छदान्. ते तत्र ददृशुः देवीं सिंहस्य उपरि संस्थिताम् अष्टादशभुजां दिव्यां खड्गकेटकधारिणीम्. ஸோ தே தத்ராவா 2 பேர் வந்து பார்க்குறா, தத்ருஷுகு பார்த்தார்கள், சிம்ஹஸ்ய உபரி ஸ்திதாம் தேவியும் சிம்ஹத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வாகனமாக உடைய அந்த தேவியை பார்த்தார்கள். அஷ்டாதசபுஜாம் 18 கைகளோடு இருக்கக்கூடியவள், திவ்யமாக இருக்கா பார்க்கறதுக்கு. கட்க கேட்டக தாரிணியும், கட்கன வாள், கேட்டகம்னா கேடயம். ஸோ வாளும் கேடயம் வச்சுட்டு சண்டை போடுறதுக்கு ரெடியாக நிற்கக்கூடிய தேவியை பார்த்தார்கள். सिंहस्य उपरि संस्थिताम् अष्टादशभुजां दिव्यां खड्गकेटकधारिणीम्. अतिलोम अग्रतः गत्वा ताम् उवाच हसन् इव विनय अवनतः शान्तः देवीं दैत्यवद उद्यताम्. அசிலோமா அக்ரதக கத்துவா, இவன் தான் முன்னாடி போகிறான். அசிலோமா பிடாலன்னு 2 பேரில் அசிலோமா முன்னாடி போகிறான், அக்ரதக கத்துவா முன்னாடி போய், தாம் உவாச்சா ஹசன், இவன் அவளை பார்த்து சிரிச்சுட்டே பேசுகிறான். வினய அவனத்தக சாந்தக, அதாவது ரொம்ப பணிவோடு வணங்கி சாந்தமாக, தேவியும் தைத்தியவத உத்தியதாம் தைத்தியர்களெல்லாம் கொல்லறதுக்கு ரெடியாக இருக்கா தேவி. உத்தியம்னு முயற்சி, ஸோ அசுரர்களெல்லாம் கொன்றே தீர்வேங்கிற முயற்சியோடு இருக்கக்கூடிய தேவியை பார்த்து வினய அவனத்தக பணிவாக வணங்கி கொண்டு சாந்தமாக பேசுகிறான் இப்போ அசிலோமா. अतिलोम अग्रतः गत्वा ताम् उवाच हसन्निव विनय अवनतः शान्तः देवीं दैत्यवदो वद उद्यताम्. राधे कृष्ण मैम. विनय अतिलोम उवाच देवी ब्रूहि वचः सत्यं किमर्थम् इह सुन्दरी आगतासि किमर्थं वा हंसी தைத்யான் நிராகசஹ. ஆக்சுவலாக அவன் பேர் அசிலோமா தான், அசிலோமான்னு போட்டிருக்காரு. ஒருவேளை இந்த சந்தஸ்க்கு வராதுங்கிறனால அசிலோமான்னு சுருக்கிட்டார் பேரை, பட் ஹிஸ் நேம் இஸ் ஆக்சுவலி அசிலோமா தான். ஓகே, ஸோ அசிலோமா வாச்சா அவன் சொல்கிறான், தேவி ப்ரூஹி வச்சக சத்தியம், நீ சத்திய வார்த்தையை பேசுமா. கிமர்த்தம் இக, நீ இங்கே வந்திருக்கே, ஏன் வந்திருக்க, உண்மையாக பேசு, சத்தியத்தை பேசு. ஆகதாசி கிமர்த்தம் ஆகதாசி, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க இப்போ. கிமர்த்தம் வா ஹம்சி, எதுக்கு எல்லாரையும் கொல்ற, நீ பாட்டு வர்ற, நீ பாட்டு எல்லாரையும் கொல்ற, ஹம்சின்னு கொல்றது. ஸோ தைத்தியான் நிராகசக, நாங்கள் என்ன தப்பு பண்ணினோம், நாங்கள் ஒரு தப்பு பண்ணி, நிராகசக எங்களுக்கு ஆகசமே கிடையாது, குற்றமே கிடையாது, நாங்கள் குற்றமே பண்ணாதவர்கள், சும்மா இருக்கும்போது நீ பாட்டு வந்தால் எல்லாரையும் கொண்டுருக்க, எதுக்காக, உள்ளத்தை சொல்லு. अतिलोमा उवाच देवी ब्रूहि वचः सत्यं किमर्थम् इह सुन्दरी आगतासि किमर्थं वा हंसी दैत्यान् निरागसः. राधे कृष्ण मैम. कारणं कथय अद्य त्वं त्वया सन्धिं करोमि अहं काञ्चनं मणिरत्नानि भाजनानि वराणि च. ஸோ காரணம் கதையாதியா, கரெக்டான காரணத்தை சொல்லுமா நீ. துவயா சந்திம் கரோமியகம், நான் உங்க கூட சந்தி பண்ணிக்கிறேன், ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து சண்டை போடுற தேவையில்லை, ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன். ரொம்ப பொறுமையாக பேசுகிறான் அசிலோமா.
காஞ்சனம் மணிரத்னானி, உனக்கு என்ன வேணும்? உனக்கு பொண்ணு வேணுமா, மணி வேணுமா, ரத்னங்கள் வேணுமா, பாஜனானி, பாஜனம்ங்கிற பாத்திரங்கள்னு அர்த்தம், பாத்திரம் பண்டங்கள்லாம் வேணுமா, வராணி பாஜனானி, சிறந்த பாத்திரம் பண்டங்கள்லாம் உனக்கு தேவையா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, எதுக்காக இப்படி கொண்டுட்டு இருக்க, ஒரு ஒப்பந்தத்துக்கு நடவடிக்கையில் வந்துடலாமே நம்ம சொல்கிறேன். காரணம் கதய அத்ய ஸ்வம் ஸ்வயா சந்திம் கரோமி அகம் காஞ்சனம் மணிரத்னானி பாஜனானி வராணி ச யானிச்சசி வராரோஹே கிரஹீத்வா கச்ச மாச்சிரம் கிமர்த்தம் யுத்தகாமாசி துக்க சந்தாபவர்தனம். யானிச்சசி வராரோஹே, வராரோஹேன்னு அழகிய இடுப்பை உடையவளே சொல்லு, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன விரும்புகிறாய், யானிச்சசி எதை விரும்புகிறாய், கிரகித்வா கச்ச அதை வாங்கிட்டு போயிடும், பேசாமல் போ, எல்லாத்தையும் வாங்கிக்கோ, கிரகித்வா அதை ஏற்றுக்கொண்டு, கச்ச மாச்சிரம் காமாட்சிரம் ஆக்க வேண்டாம், உடனடியாக தந்துடுறேன் போயிடு, கிமர்த்தம் யுத்த காமாசி யுத்தம் பண்ணுறதுக்கு ஏன் இப்படி ஆசைப்பட்டுன்னு லோன்னு அலையறிய நீ, யுத்த காமத்தோடு இருக்கிய நீ, துக்க சந்தாபவர்தனம் துக்கத்தையும் பெருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய யுத்தம், சந்தாப தவிக்க வைக்கக்கூடியது யுத்தம், அதெல்லாம் மேலே வளர்க்கக்கூடிய இந்த யுத்தத்தை நீ ஏன் விரும்புகிறாய்? கதயந்தி மகாத்மானஹ யுத்தம் சர்வசுகாபகம் கோமலே அதீவ தே தேஹே புஷ்பகாதா தஹே பிருஷம். புஷ்பகாத்த அசகே, காத்தா சகேன்னு படிக்கிறோம், புஷ்பகாத்த அசகே பிருஷம். ஓகே, கதையந்தி மகாத்மானக, அதாவது மகாத்மாக்கள்லாம் பெரியவர்கள்லாம் சொல்கிறா, யுத்தம் சர்வ சுக அபகம், சுகத்தை எல்லாம் போக்கிடும், எந்த சுகத்தையும் தரப்போறதில்லை, யுத்தம்ங்கிறது சுகத்தை எல்லாம் நீக்கக்கூடியது. கோமலே அதீவத்தே தேகே, உன்னுடைய தேகமும் கோமளமாக இருக்குது, ரொம்ப சாஃப்டான தேகம் இருக்குது உனக்கு. புஷ்பகாத அசகே பிருஷம், நிச்சயமாக பிருஷம் கோமளம், அதாவது ரொம்ப கோமளமாக இருக்கிறதுனால ஒரு புஷ்பத்தால் அடித்தா கூட உன்னோட தேகம் பொறுக்காது, அது சகிக்காது உன்னுடைய தேகமாகப்பட்டது. சகே, உன்னுடைய தேகம் எப்படிப்பட்டதுன்னா புஷ்பத்தாலே ஒன்று அடிக்கக்கூடாது, பானத்தை வச்சு எப்படி அடிக்கம்மான்னு கேட்குறேன். கதயந்தி மகாத்மானஹ யுத்தம் சர்வ சுகாபகம் கோமலே அதீவ தே தேஹே புஷ்பகாத அசஹே பிருஷம் கிமர்த்தம் சஸ்திர சம்பாதான் சகசீதி விசிஸ்மயே சாதுர்யஸ்ய பலம் சாந்திஹி சததம் சுகசேவனம். சஸ்திர சம்பாதான் சகசி, அதாவது சஸ்திரங்கள் ஆயுதங்களை உன் மேலே எரியறா, மாறி மாறி பானங்கள் அனுப்புகிறா, எல்லாத்தையும் உலக்கையால் அடிக்கிறா, பரிகத்தால் அடிக்கிறா, இப்படி எதுக்கு நீ அதெல்லாம் சகிச்சிட்டு இருக்கம்மா? பார்த்தான்னா உன் மேலே விழருது, ஆயுதங்களாக விழருது, அதெல்லாம் கிமர்த்தம் சகசி, அதெல்லாம் நீ ஏமா சகிச்சுட்டு இருக்கம்மா? அத்தி விசிஸ்மயம், இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. சாதுரியஸ்ய பலம் சாந்திஹி, உங்ககிட்ட ஒரு சாதுரியம் இருக்குது, சாமர்த்தியம் இருக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா அமைதியாக இருக்கணும், இப்படி சண்டை போட்டுட்டு உடம்பெல்லாம் புண்ணாக்கிக்கப்படாது. ஸோ அதோடைய சாதுரியமாக இருக்கிற பலன் என்னென்னா அமைதி கிடைக்கும் உனக்கு. சததம் சுக சேவனம், அதுதான் சுகத்தை சேவிப்பதாக அமையுமே தவிர இப்படி யுத்தம் பண்ணுறது உனக்கு நல்லதில்லை. ராதே கிருஷ்ணா மேம். तत्किमर्थं दुःखहेतुं संग्रामं कर्तुमिच्छसि संसारे अत्र सुखं ग्राह्यं दुःखं हेयम् इति स्थितिः. तत्किमर्थं दुःखहेतुं சங்கிராமம், துக்கத்துக்கே காரணமாக இருக்கக்கூடிய போர், சங்கிராமம் போர், அதை எதுக்காக சுத்தம் கர்த்தும் இச்சசி, நீ எதுக்கு அந்த யுத்தத்தை பண்ண விரும்புகிறாய்? சம்சாரத்தில் சுகம் கிராஹ்யம், சம்சாரத்தில் எப்போவுமே சுகத்தை தான் ஏற்றுக்கணுமா, கிராஹ்யம்னு இதை ஏற்றுக்கணும், சுகத்தை எப்படி வருதோ அதை ஏற்றுக்கிறதுக்குள்ள வழியை பார்க்கணுமே தவிர துக்கம் ஹேயம், துக்கத்தெல்லாம் விட்டுடணும், துக்கத்தை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஹேயம்னா விடப்பட வேண்டியவை என்று ஸ்திதிஹி, இதுதான் நிலை, இதுதான் உலகத்தோட நிலை. என்னென்னா சுகத்தை ஏற்றுக்கணும், துக்கத்தை விட்டுடணும் அப்படின்னு டீச் பண்ணுறாங்க. तत्किमर्थं दुःखहेतुं संग्रामं कर्तुमिच्छसि संसारे अत्र सुखं ग्राह्यं दुःखं हेयम् इति स्थितिः.
तत्सुखं द्विविधं प्रोक्तं नित्य अनित्य प्रभेदतः आत्मज्ञानं सुखं नित्यम् अनित्यं भोगजं स्मृतम्. தத் சுகம் த்விவிதம் புரோக்தம். அந்த சுகமாகப்பட்டது ரெண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நித்தியமான சுகம், என்றைக்குமே சுகமாக இருக்கிற ஒரு நிலைமை, அது ஒரு நிலை. அனித்தியமானது வந்துடும் போயிடும், சுகம் நிலைக்காது. அப்படி நித்தியமானது அனித்தியமானது என்று இரண்டு விதமாக பிரபேதத்தக ரெண்டு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது சுகம். ஆத்ம ஞானம் நித்தியம் சுகம். ஆத்மாவை அறிந்து கொண்டால், உயர்ந்த வேதாந்த தத்துவத்தை சொல்கிறான் இங்கே அசிலோமா, ஆத்மாவை அறிந்து கொண்டால் சுகமாகவே இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கஷ்டம் வந்தாலும் அது கஷ்டமாகவே தெரியாது. ஏன்னா ஆத்ம சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஸோ ஆத்ம ஞானம் வந்துட்டா அது நித்திய சுகமானது. போகஜம் அனித்யம் ஸ்மிருதம். ஸோ போகத்தினால் வரக்கூடியது, நாம் சந்தோஷத்தை சம்சாரத்தில் போகங்களெல்லாம் அனுபவித்து வரக்கூடிய சுகங்கள் ஆக்கப்பட்டது போயிடும், அது நித்தியமாக இருக்காது. அது அனித்யம் ஸ்மிருதம். ஸ்மிருதம்னு சொன்னால் ஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறான். ஸ்மிருதி சொல்கிறதுனால ஸ்ருதி ஸ்மிருதின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஸ்மிருதியில் சொல்கிறது போகஜம் இது வந்து அனித்தியமானது. तत्सुखं द्विविधं प्रोक्तं नित्य अनित्य प्रभेदतः आत्मज्ञानं सुखं नित्यम् अनित्यं भोगजं स्मृतम्. नाशात्मकं तु तत्याज्यं वेदशास्त्र अर्थचिन्तकैः सौगतानां मतं चेत्त्वं स्वीकरोषि वर आनने. तथापि यौवनं प्राप्य भुङ्क्ष्व भोगान् अनुत्तमान्. ஸோ வேதசாஸ்திர அர்த்த சிந்தகைஹி, வேதசாஸ்திரத்திலலாம் சொல்லப்படக்கூடிய அர்த்தத்தை எல்லாம் யோசித்து அதுபடி நடக்கக்கூடியவர்களால் தத்து நாசாத்மகம் தூ தத்யாஜ்யம். தத்துங்கிறது இங்கே மேலுள்ள லைனோடு அன்வயம் பண்ணும்போது அனித்தியமான போகங்களினால் வரக்கூடிய இந்த அனித்தியமான சுகங்கள் தியாஜ்யம் விடப்பட வேண்டியது. நாசாத்மகம் நம்மளை நாசப்படுத்தக்கூடியது, ஆத்ம நாசத்தை ஏற்படுத்தக்கூடியது போகங்கள். அதனால் அது விடப்பட வேண்டியது வந்து வேதசாஸ்திரம் அறிந்தவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. சௌகதர்கள்னு அந்த புத்திஸ்ட்டு இல்லை நாஸ்திகவாதம், அதாவது கடவுளே இல்லைன்னு அப்படி சொல்லக்கூடியவர்கள். ஸோ அப்படி சௌகதானா மதம் சேர்த்து தொம் ஸ்வீகரோஷி. ஸோ அந்த நாஸ்திகவாதத்தை நீ புத்திசம் பேசுகிறையானால் வரானனே தொம் ஸ்வீகரோஷி, நீ அதை ஏற்றுக்கொண்டால் ததாபி யவனம் பிராப்பிய, சரி அந்த வாதத்தின் படியும் ஆத்மவாதத்தை ஏற்றுக்கலை, நான் ஆத்மா அப்படிலாம் நீ ஏற்றுக்கலை அப்படின்னு நினச்சா கூட யவ்வனம் பிராப்பிய, யவ்வனமாக இருக்கிறாய் நீ, இள வயசில் இருக்க நீ. புங்ஷ்வபோகான் அனுத்தமான், உயர்ந்த போகங்களை நீ அனுபவிக்க வேண்டும். நீ நாஸ்திகவாதம் பேசக்கூடியவளாக இருந்தால் கூட பரவாயில்லை, அனித்தியத்திலேயே அனித்தியத்தை விடணும் சொல்கிறா. அனித்திய சுகம், நீ நாஸ்திகவாதம் பேசக்கூடியவளாகோ புத்திசத்ததாடா. சௌகதர்கள்னாலே புத்திஸ்ட்னு அர்த்தம். ஸோ புத்தர்களுடைய வாதத்தை நீ ஃபாலோ பண்ணுறவளாக இருந்தால் கூட எவ்வளமாக இருக்கிற சமயத்தில் நீ போகத்தை அனுபவிக்கலாம், உயர்ந்த போகத்தை நீ அனுபவி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். नाशात्मकं तु तत्याज्यं वेदशास्त्र अर्थचिन्तकैः सौगतानां मतं चेत्त्वं स्वीकरोषि वरानने. तथापि यौवनं प्राप्य भुङ्क्ष्व भोगान् अनुत्तमान्. राधे कृष्ण मैम. सौगतां परलोकस्य सन्देहः यदि ते अस्ति कृशोदरी स्वर्गभोगपरा नित्यं भवभामिनि भूतले अनित्यं यौवनं देहे ज्ञात्वा इति सुकृतं चरेत्. பரலோகस्य சந்தேகக எதிதே, உனக்கு பரலோகம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருந்தால், தே அஸ்தி உனக்கு இருந்தால், கிருஷோதரி உதரின்னு சொன்னால் இது ஒல்லியான வயிற்றை உடையவளே, மெலிந்த வயிறை உடையவளே கூப்பிட்றேன். ஸ்வர்க போகபரா நித்தியம்பவ, அப்போது நீ வந்து சொர்க்க போகத்தை இங்கே அனுபவிக்கலாம். பூத்தலே நீ உனக்கு சொர்க்கத்தில் போய் சுகம் அனுபவிக்கிறதுல பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால், பாமினின்னு ஒளி பொறிந்தவளே, பூத்தலே சொர்க்க போகப்பரா நித்தியம்பவ, பூமியிலேயே சொர்க்க போகத்தை நீ அனுபவிக்கலாம். இந்த மகிஷ்ணா கல்யாணம் பண்ணிட்டா ஹாப்பியாக இருக்கலாம் நீ. ஸோ பூமியிலேயே நீ சொர்க்க போகத்தை அனுபவி.
நித்தியம் நித்தியமாக அனுபவிக்கலாம். தேகே யவ்வனம் அனித்யம். உன்னுடைய தேகத்தில் இந்த யவனம் எப்போது இருக்குன்னு நினச்சிக்காதே, அது போயிடும். கொஞ்ச நாளைக்கு தான் யவனம் இருக்கும், அதுக்கப்புறம் கரடு ஆயிடுவே நீ. அதனால தேகத்தில் யவனம்ங்கிறது ரொம்ப நித்தியமாக இல்லாதது, அனித்யம். ஞாத்வா இது சுக்ருதம் சரேது. அதனால நீ என்ன பண்ணு, இப்போவே நல்ல சுகமான காரியங்களை நீ செய்யி. அதை புரிஞ்சு கொண்டு எப்போவுமே யவனம் இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ. அதனால இந்த லோகத்திலே சொர்க்கலோகத்தெல்லாம் அனுபவிக்கலாம். அந்த மாதிரி சுகத்தை அனுபவிக்கிற வழியை நீ பாரு. परलोकस्य सन्देहः यदि ते अस्ति कृशोदरी स्वर्गभोगपरा नित्यं भवभामिनि भूतले अनित्यं यौवनं देहे ज्ञात्वा इति सुकृतं चरेत्. परोपतापनं कार्यं वर्जनीयं तदा बुधैः अविरोधेन कर्तव्यं धर्मार्थ कामसेवनम्. ஸோ பர உபதாபனம் காரியம். உபதாபனை தபிக்க வைக்கிறது. பிரத்தியார பரன பிற பிரத்தியார்களை கஷ்டப்படுத்தக்கூடிய எது இந்த யுத்தமெல்லாம் கஷ்டப்படுத்துறது தானே பிரத்தியாரை கஷ்டப்படுத்துகிற காரியம். ஸோ வர்ஜனீயம் விட்டுவிட வேண்டும், அந்த காரியத்தை பண்ணப்படாது. சதா புதை அறிவிருந்தவர்கள் யாருமே யுத்தத்துக்கு போய் நிற்கப்படாது. அவிரோதேன, அதாவது ஒன்றுக்கு ஒன்று விரோதப்படாமல் தர்ம அர்த்த காம சேவனம், அதாவது இகலோக புருஷார்த்தங்கள், இந்த லோகத்தில் அனுபவிக்கக்கூடிய தனக்கு நன்மை பயக்கக்கூடியவை என்று சொல்லக்கூடியது தர்மம். அர்த்தம்ங்கிறது என்னது, நமக்கு தேவையான பணம் சம்பாதிக்கிறது. காமம் நமக்கு நமக்கு சாஸ்திரம் அனுமதிக்கக்கூடிய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வது. இதெல்லாம் நமக்கு நன்மை பெறக்கூடியது. ஸோ பிரத்தியார கஷ்டம் கொடுக்காம இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். அந்த சுகத்தை நீ பெற்றுக்கொள். पर उपतापनं कार्यं वर्जनीयं सदा बुधैः अविरोधेन कर्तव्यं धर्म अर्थ कामसेवनम्. तस्मात् त्वम् अपि कल्याणी मतिं धर्मे सदा कुरु अपराधं विना दैत्यान् तस्मान् मारयसे अम्बिके. துவமபி கல்யாணி, ஆகவே நீயும் கல்யாணி, கல்யாண உடையல மங்களத்தை உடையவளே, தர்மே மதிம் சதா குரு, தர்மத்தில் புத்தியை வச்சுக்கோ. இப்போ யுத்தம் பண்ணி ஒன்றையும் கெடுத்துட்டு எங்களையும் கஷ்டப்படுத்திட்டு அந்த மாதிரிலாம் இருக்காதே, சுகத்தை அனுபவிக்கிற வழியை பாரு. தர்மத்தை, அதுதான் தர்மம். தர்மத்தில் உன்னுடைய புத்தியை செலுத்து. வினா அபராதம் தைத்தியான், நாங்கள்லாம் அபராதமே பண்ணலை, நாங்கள் ஒரு தப்புமே பண்ணலை. அப்படி அபராதம் பண்ணாத எங்களை கஸ்மாத் மாரையசே அம்பிகே, ஏன் அம்பிகையே எங்களை எதுக்கு நீ கொல்ற எல்லாரையும்? तस्मात् त्वमपि कल्याणी मतिं धर्मे सदा कुरु अपराधं विना दैत्यान् कस्मात् मारयसे अम्बिके. दया धर्मः अस्य देहः अस्ति सत्ये प्राणाः प्रकीर्तिताः तस्मात् दया तथा सत्यं रक्षणीयं सदा बुधैः. ஸோ தயா தர்மக அஸ்ய தேகக அஸ்தி, அதாவது தயா தர்மக அஸ்ய தேகக அஸ்தி சத்தியே பிராணாக புரியுது. ஓகே. ஸோ தேகத்துடைய தர்மம் என்னென்னா தயை. தேகத்துடைய ஒரு தர்மமாக சொல்லப்பட்டிருக்கிறது தயை காட்டணும். எல்லாருக்கிட்டே தயை காட்டணும்னு தேகத்தோட தர்மம் அது. சத்தியே பிராணாக பிரகீர்த்திதாக, அதாவது சத்தியத்தில் தான் அந்த தர்மம், அந்த பிராணாகங்கிறது இங்கே நம்மளுடைய பிராணனாகப்பட்டது சத்தியத்தில் நிலை பெற்றிருக்கிறது. பிரதிஷ்டிதம்னு சொல்கிறோம் இல்லையா, பிரகீர்த்திதாகனு சொன்னால் அதை அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தர்மமே சத்தியத்தில் தான் நிலை பெற்று உள்ளது, பிரதிஷ்டை ஆகியிருக்கிறது. ஸோ தேகத்தோட தர்மம், அந்த தர்மமாகப்பட்டது தயை, அந்த பிராணனாகப்பட்டது சத்தியத்திலேயே பிரதிஷ்டை ஆகியிருக்கிறது. அந்த பிராணங்கிறது தர்மத்தை தான் இங்கே சொல்கிறது. வெறும் பிராணன்னு நம்மள நார்மலாக போகிற பிராணன் இல்லைங்க. ஸோ எப்படி மேட்டர் அண்ட் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, தேகம் இஸ் மேட்டர், பிராணன் இஸ் எனர்ஜி. ஸோ இங்கே தர்மம் தேகம் வந்து ஒரு மேட்டராக இருக்குன்னா அதுக்கு தயை காட்டுறதுக்கு பிராணன் வேணும், எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி வந்து அந்த தர்மத்தில் தான் அது நிலை பெற்று இருக்கிறது. தஸ்மாத் தயா ததா சத்தியம், ஆகவே தேக தர்மமாகப்பட்ட தயையும் அந்த சத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த பிராணனுடைய அந்த எனர்ஜியுடைய இதையும் ரக்ஷணீயம் சதா புதைஹி, ரெண்டையுமே ரட்சிக்கணும். ஸோ தர்மம் வந்து சத்தியத்தில் நிலை பெற்றிருக்கனால இந்த சத்தியத்தையும் காப்பாற்றணும், தேக தர்மமாகப்பட்ட தயையும் காப்பாற்றணும். அது ரெண்டையுமே செய்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். दया धर्मः अस्य देहः अस्ति सत्य प्राणाः प्रकीर्तिताः तस्मात् दया तथा सत्यं रक्षणीयं सदा बुधैः.
शुश्रोणि दानवानां वधे तव देव्युवाच त्वया पृष्टं महाबाहो किमर्थम् इह च आगता தானவானாம் வதே தவ தானவர்களை கொல்வதில் ஸோ உன்னுடைய நீ என்ன பண்ணுற தானவர்களை வதம் பண்ணுறதுக்குன்னு காரணத்தை சொல்லுமா தானவர்களை வரிசையாக கொண்டுருக்கு இல்லையா ஸோ தவ காரணம் உன்னுடைய காரணத்தை எதுக்கு அப்படிங்கிறத சொல்லு சுஷ்ரோணி அழகிய இடுப்பை உடையவளே அப்போ தேவி சொல்கிறான் துவயா பிருஷ்டம் மகாபாகோன்னு இது பெருந்தோள்களை உடையவனே துவயா பிருஷ்டம் கிமர்த்தம் மிகச்சா ஆகதா நீ கேட்டிருக்கை எங்கிட்ட என்ன கேட்டிருக்கை நீ எதுக்கு இங்கே வந்தாய் கிமர்த்தம் மிக ஆகதா நீ எதுக்கு இங்கே வந்திருக்கைன்னு நீ உன்னால் கேட்கப்பட்டது कारणं वद शुश्रोणि दानवानां वदे तव देव्युवाच त्वया पृष्टं महाबाहो किमर्थम् इह च आगता तदहं सम्प्रवक्ष्यामि हनने च प्रयोजनं विचरामि सदा दैत्य सर्वलोकेषु सर्वदा ஸோ அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ததகம் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் ஸோ ஹனனேச்ச பிரயோஜனம் கொல்வதனால் ஆகப்பட்ட பிரயோஜனம் உங்களெல்லாம் கொண்டுருக்கேன் இல்லையா அந்த கொல்றதுனால உள்ள பிரயோஜனத்தை சம்பிரவக்ஷாமி நன்னா சொல்ல போகிறேன் கேட்டுக்கோ விசராமி சதா தைத்தியே அசுரனே நான் அங்கே எப்போவுமே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் சர்வதா சர்வலோகேஷு எப்போதும் எல்லா லோகங்களிலும் நான் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறேன் तदहं सम्प्रवक्ष्यामि हनने च प्रयोजनं विचरामि सदा दैत्य सर्वलोकेषु सर्वदा न्याय अन्यायौ च भूतानां पश्यन्ति साक्षिरूपिणी न मे कदापि भोग इच्छा न लोभः न च वैरिता ஸோ நியாய அந்நியாயவுச்ச பூதங்கள் ஏன்னா சிருஷ்டி பண்ணின எல்லாருமே சிருஷ்டி பண்ண ஜந்துக்கள் எல்லாருக்கிட்டையும் நியாயம் இருக்கா அந்நியாயம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போகிறேன் யார் நியாயமாக நடக்கிறா யார் அந்நியாயம் பண்ணுறான்னு உலகத்தெல்லாம் சுற்றி வந்துட்டு இருக்கேன் நான் எப்போதும் எல்லா இடத்துலையும் இருக்கேன் நான் ஸோ அதை பார்த்துட்டே சாட்சியாக பார்த்துட்டு இருக்கேன் நான் அவளை ஒன்றும் உடனே இது பண்ண மாட்டேன் சாட்சி ரூபத்தில் நான் பார்த்துட்டு இருக்கேன் நமே கதாபி போகைச்சா எனக்கு போகத்தை அனுபவிக்கிற ஆசையே கிடையாதுப்பா எனக்கு போகமும் வேண்டவே வேண்டாம் நான் லோபக நச்சா வைரிதா எனக்கு யாரும் எதிரின்னு நான் கருதுறதும் இல்லை எனக்கு லோபமும் பேராசையும் எனக்கு கிடையாது न्याय अन्यायौ च भूतानां पश्यन्ति साक्षिरूपिणी न मे कदापि भोग इच्छा न लोभः न च वैरिता धर्मार्थं विचरामि अत्र संसारे साधुरक्षणं व्रतम् एतत्तु नियतं पालयामि निजं सदा தர்மார்த்தம் விசாராமி தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் நான் நடந்துட்டுருக்கேன் நான் அங்கே எங்கேயும் சஞ்சாரம் பண்ணுறேன்னா எதுக்கு நியாயம் அந்நியாயமெல்லாம் சாட்சி ரூபத்தில் பார்த்தா கூட தர்மம் நிலை பெறணும் தர்மத்தை பிரதிஷ்டை பண்ணணும் அதுக்காக சம்சாரே விசாராமி இந்த சம்சாரத்தில் அப்படி வந்துட்டுருக்கேன் நான் சாதுரக்ஷணம் விரதம் ஸோ சாதுக்களை காப்பாடுது எதா தர்மசிய கிளானிர் பவதி பாரதன்னு சொல்கிறார்ல கீதையில் அதே தானே வருது ஸோ சாதுக்களை ரட்சிப்பதற்காக நான் உலகத்தில் வரேன் இதுதான் என்னுடைய விரதம் என்னுடைய நியதம்னு நிஜம் நியதம்னு இது என்னுடைய கட்டுப்பாடு என்னுடைய கட்டளை இதுதான் ஸோ என்னால் நியமிக்கப்பட்ட கட்டளை என்னுடைய விரதமே இதுதான் சதா பாலயாமி கண்டிப்பாக நான் எப்போவுமே அதை பாதுகாத்து வருவேன் தர்மார்த்தம் விசராமி அத்ர சம்சாரே சாது ரக்ஷணம் விரதம் ஏதத்து நியதம் பாலயாமி நிஜம் சதா साधूनां रक्षणं कार्यं हन्तव्याये अपि असाधवः वेदसंरक्षणं कार्यम् अवतारैः अनेकशः ஸோ சாதுனாம் ரட்சணம் காரியம் சாதுக்களை ரட்சிக்கிறது தான் மெயினான காரியம் ஏ அப்படி அசாதவக ஹந்தவியாக யாரெல்லாம் சாதுக்களாக இல்லையோ ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாளோ அவர்களையெல்லாம் ஹந்தவியாக கொல்லப்பட வேண்டியவர்கள் அவர்களை கொல்லத்தான் வேணும் வேத சம்ரக்ஷணம் காரியம் அப்படி தான் வேதத்தை நிலைநாட்ட முடியும் வேதத்தை யார் சாதுக்கள் தான் ஃபாலோ பண்ணுவான் ஸோ வேத சம்ரக்ஷணம் பண்ணியே ஆகணும் அதுவும் காரியமாக அவதாரைகி அநேகஷக பல அவதாரம் எடுக்க வேண்டியிருந்தாலும் அதை செய்து தான் ஆகணும் வேத சம்ரக்ஷணம் சாது சம்ரக்ஷணம் இது ரெண்டும் கண்டிப்பாக பண்ணியே தீரணும் பல அவதாரம் எடுத்தாலும் பரவாயில்ல साधूनां रक्षणं कार्यं हन्तव्याः ये अपि असाधवः वेदसंरक्षणं कार्यम् अवतारैः अनेकशः
युगे युगे तान्येव अहम् अवतारान् बिभर्मि ச எப்படி பிபரான் பிபர்மி ச महिषः तु दुराचारः देवान् वै हन्तुम् उद्यतः. ஒவ்வொரு யுகத்துலேயும் தானேவ யார் இந்த அசாதுக்களை எல்லாம் அகம் அவதாரான் பிபர்மி. ஸோ பல அவதாரங்களை நான் எடுக்கிறேன் இல்லையா, ஒவ்வொரு யுகத்துலையும் நான் அவதாரம் பண்ணிட்டு வருவேன். பிபர்மி தரிக்கிறேன், நான் பல அவதாரங்களை எடுக்கிறேன், அதை தரிக்கிறேன். மகிஷகத்து துராச்சாரக, மகிஷன் சாதாரண ஆள் கிடையாது, கெட்டவன் அவன், துராச்சாரமுடையவன். தேவான் வை ஹந்து முத்தியத்தக, தேவர்களையே கொல்ல பார்க்குறான் அவன், அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறான் மகிஷன். அதனால நான் இப்போ வந்திருக்கேன்னு தன்னோட ரீசனை சொல்கிறான். இப்போ तानेव अहम् अवतारान् बिभर्मि च महिषः तु दुराचारः देवान् वै हन्तुम् उद्यतः. ज्ञात्वा अहं तत्पदार्थं भोः प्राप्तास्मि राक्षस अधुना तं हनिष्ये दुराचारं सुरशत्रुं महाबलं. போஹோ ஐயனே கூப்பிட்றா. ஸோ நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, ஞாத்வாகம் தத்வதார்த்தம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அசிலோமாட்ட பேசிகிட்டு இருக்கான். அசிலோமாட்ட சொல்கிறா, போஹோ ஐயனே அகம், நான் இதெல்லாம் புரிஞ்சுண்டு அறிந்து கொண்டு தத்வதார்த்தம் அந்த மகிஷனை கொல்வதற்காக, ஹே ராட்சசனே கேளு, அதுனா இப்பொழுது நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். தம் துராச்சாரம் ஹனிஷ்யே, அந்த துராச்சாரம் பிடித்த மகிஷனை நான் கொல்லுவேன். சுரசத்ரும் மகாபலம் பொருந்திய தேவர்களுக்கு சத்ருவாகப்பட்ட மகிஷனை நான் கொல்லுவேன். ज्ञात्वा अहं तत्पदार्थं भोः प्राप्तास्मि राक्षस अधुना तं हनिष्ये दुराचारं सुरशत्रुं महाबलं. गच्छ वातिष्ठ कामं त्वं सत्यम् एतत् उदाहृतं ब्रूहि वा तं दुरात्मानं राजानं महिषीसुतं. நீ போகிறதானே போ, கச்ச போகிறேன் போ, வா திஷ்ட அல்லது இங்கே நில்லு, காமம் ஒன்று இஷ்டம் போல் இருந்துக்கோப்பா. துவம் நீ சத்தியமேதது உதாகிருத்தம், நீ கேட்ட கேள்விக்கு நான் கரெக்டான பதில் சொல்லியாச்சு. நிச்சயமாக ஒரு துராச்சாரி ஒருத்தன் இருக்கான்னு அதுக்காக வேண்டி நீங்கள் எல்லாம் சாக வேண்டியிருக்கு, அப்படி தானே சொல்கிறா தேவி இப்போ சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காக. புரூஹி வாத்தம் துராத்மான, இல்லை போய் சொல்லு, ராஜானம் மகிஷீசுதம், எருமையுடைய பிள்ளையாகப்பட்ட அந்த மகிஷாசுரன்ட்ட போய் ராஜானம் அந்த ராஜாட்ட போய் துராத்மாவானவனிடம் புரூஹி வா, நீ அங்கே போய் சொல்கிறதான சொல்லிக்கும். गच्छ वातिष्ठ कामं त्वं सत्यम् एतत् उदाहृतं ब्रूहि वा तं दुरात्मानं राजानं महिषीसुतं. किम् अन्यान् प्रेषयः यत्र स्वयं युद्धं कुरुष्वः सन्दिच्छेत् कर्तुमिच्छासि प्राप्यः तव मया सह. ஒரு லைன் கூட. सर्वे गच्छन्तु पातालं वैरं त्यक्त्वा यथा सुखम्. பிரேஷயசி அத்ர ஃபர்ஸ்ட் லைன். கிம் அந்யான் பிரேஷயசி அத்ர, இங்கே எதுக்கு வேற ஆளை அனுப்புகிற, போய் சொல்லு. டேரக்ட் ஸ்பீச்சில் மகிஷாசுரன்ட்ட பேசுகிற மாதிரி சொல்கிறா அசிலோமாவை பார்த்து. நீ எப்போ மகிஷா நீ அத்ர இங்கு, கிம் அந்யான் பிரேஷயசி, மற்றவாளை எதுக்குப்பா அனுப்புகிற, நீ வர வேண்டியதானே ஸ்ட்ரெயிட்டா. ஸ்வயம் யுத்தம் குருஷ்வ, நீயே வந்து யுத்தம் பண்ணே. சந்திம் சேத் கர்த்துமிச்சா அஸ்தி, உனக்கு எங்கூட ஒப்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால், மயாசக ராஜ்ஞக தவ, உன்னுடைய எண்ணம் அதுவாக இருந்தால், மயாசக எங்கூட ஒப்பந்தம் நான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இச்சா ஒரு ஆசை இருந்தால், சர்வே கச்சந்து பாதாளம், அவ்வளோதான் ஒப்பந்தம், அதே தான், ஒரே ஒரு ஒப்பந்தம் நடவடிக்கை தான். நீங்கள் எல்லோரும் பாதாளத்துக்கு போகணும், சர்வே எல்லோரும் போயிடணும். வைரம் தெக்துவா, விரோத மனப்பான்மை விட்டுடணும். தேவர்களை இப்படி விரோதியாக பார்க்காம அந்த வைரத்தெல்லாம் விட்டுட்டு யதா சுகம், சுகமாக பாதாளத்தில் போய் சௌக்கியமாக இருக்கும். अन्यान् प्रेषयसि अत्र स्वयं युद्धं कुरुष्वः सन्धिं चेत् कर्तुम् इच्छासि राज्ञः तव मया सह सर्वे गच्छन्तु पातालं वैरं त्यक्त्वा यथा सुखम्. देवद्रव्यं तु यत्किञ्चित् धृतं जित्वा रणे सुरान् तद्दत्त्वायान्तु पातालं प्रह्लादः यत्र तिष्ठति. ஸோ ரணே சுரான் ஜித்வா, போரில் தேவர்களையெல்லாம் நீங்கள் ஜெயித்து, தேவத்ரவ்யம் தேவர்களுடைய பணத்தெல்லாம் அபகரித்து வச்சுருக்கேன், எல்லாம் இந்திரலோகத்துலேருந்து சக்கலத்தையும் அபகரித்து வச்சுட்டுருக்கேன் நீங்கள்லாம் இப்படி ஜெயிச்சுட்டு.
அந்த திரவியங்களை எல்லாம் எத்கிஞ்சித்து ஹிருதம் அபகரிக்கப்பட்ட தேவர்களுடைய பொருட்களை எதெல்லாம் அபகரிச்சிருக்கிறீர்களோ எத்கிஞ்சித் எதுனாலும் தத் தத்வா அதை கொடுத்துட்டு போயிடுவோம். போகிறச்ச ஒன்றுத்தையும் கொண்டு போகக்கூடாது. தேவர்களோட படத்தை எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறான். யாந்து பாதாளம், அதுக்கப்புறம் பாதாளத்துக்கு போங்கோ. பிரகலாதக எத்திர திஷ்டதி, உங்களுடைய தலைவனாக பிரகலாதன் இருக்கான் இல்லையா, அங்கே அந்த பாதாளத்துக்கு போய் சேருங்கோன்னு சொல்கிறான். தேவ திரவியம் து யத் கிஞ்சித் கிருதம் ஹத்வித்வா ரணேசுரான் தத்தத்வா யாந்து பாதாளம் பிரஹ்லாதக யத்ர திஷ்டதி. व्यासौ उवाच तच्छ्रुत्वा वचनं देव्या अतिलोमा पुरस्थितः विडालाख्यं महावीरं पप्रच्छ प्रीतिपूर्वकम्. ஸோ வியாசர் சொல்கிறார் இங்கே ஜனமேஜயரை பார்த்து, தத்ஸ்ருத்வா தேவியாக வச்சனம் தத்து, தேவியுடைய வச்சனமான அந்த வார்த்தைகளை கேட்டு புரஸ்திதக அசிலோமா, அவன் முன்னாடி நிற்கிறானே அது அசிலோமா, பிடாலாக்கியம் மகாவீரம் பப்ரச்சா, பக்கத்தில் நிற்கிறான். பிடாலன் வேற கூட்டின்னு வந்திருக்கானு, 2 பேரால போருக்கு வந்திருக்கா. ஸோ பக்கத்தில் இருந்த பிடாலனை பார்த்து, மகாவீரனான பிடாலனை பார்த்து பப்ரச்சா பிரீத்தி பூர்வகம், அன்போடு பிடாலன்ட்ட கொஞ்சம் ஒப்பீனியன் கேட்குறான், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பப்ரச்சனை கேட்டான். व्यासोवाच तच्छ्रुत्वा वचनं देव्या अतिलोमा पुरस्थितः विडालाख्यं महावीरं पप्रच्छ प्रीतिपूर्वकम्. अतिलोमा उवाच श्रुतं ते अद्य बिडालाख्य भवान्या कथितं च यत् एवं गते किं कर्तव्यः विग्रहः सन्धिः एव वा. அசிலோமா சொல்கிறான், தே அத்திய பிடாலாக்கே, பிடாலனே சுத்தம் தே அத்தியா, தேவி என்ன சொன்னான்னு நீ பக்கத்தில் இருந்து கேட்டிருக்க, எல்லாம் கேட்டிருக்க நீயும். பவானியா கத்தித்தம் செய்யத்து, பவானி என்ன சொன்னாலோ அதை நீயும் கேட்டாய். ஏவம் கதே, இவ்வாறு ஆனப்புறம் கிம் கர்த்தவியக, என்ன செய்யணும். விக்கிரக சந்திகி ஏவவா, விக்கிரகம் பண்ணலாமா, விக்கிரகம்னா சண்டை போடலாமா, இல்லை அவளோட ஒப்பந்த நடவடிக்கை ஏதாவது ஒப்பந்தத்தை பண்ணிவிடலாமா, என்ன பண்ணலாம்னு கேட்குறான். अतिलोमा उवाच श्रुतं ते अद्य बिडालाख्य भवान्या कथितं च यत् एवं गते किं कर्तव्यः विग्रहः सन्धिः एव वा. बिडालाख्य उवाच न सन्धिकामः अस्ति नृपः अभिमानी युद्धे च मृत्युं नियतं हि जानन् दृष्ट्वा हतान् प्रेरयते तथा अस्मान् दैवं हि कः अतिक्रमितुं समर्थः. ஸோ பிடாலன் சொல்கிறான், நிருபக ராஜா, நம்மளுடைய மகிஷாசுரன் வந்து அபிமானி, ரொம்ப கர்வமுடையவன். அவன் வந்து சட்டுப்பட்டுனால அந்த ஒப்பந்தத்துக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான். ந சந்திகாமக அஸ்தி, அவன் ஒப்பந்தம் நடவடிக்கையெல்லாம் விரும்ப மாட்டான். யுத்தே நியதம் மிருத்யும் ச ஜானன், தெரியும் அவனுக்கு, யுத்தத்தில் நிச்சயமாக நமக்கு சாவுதான் கிடைக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்தவன். அப்போ கூட அவன் அபிமானத்தினால, நான்கிற கர்வம் இருக்கிறதுனால சந்திக்கு ஒத்துக்க மாட்டான். திருஷ்டுவா ஹதான் பிரேரயத்தே ததா அஸ்மான், எல்லாம் எத்தனை பேர் செத்து போயிட்டான் நமக்கு முன்னாடி, அவளெல்லாம் பார்த்துட்டு கூட நம்மளை போருக்கு அனுப்புகிறானவன். ஸோ ததா அஸ்மான் பிரேரயத்தே, நம்மளை சண்டை போடுறதுக்கு தூண்டி அனுப்புகிறானவன். இந்த தெய்வம் ஹி கோ அதிக்கிரமித்தும் சமர்த்தக, விதி அப்படி விளையாடுறதுப்பா, தெய்வம் விதி அப்படி இருக்குது. கோ கக, யாரு தான் அதை மீற முடியும், அதிக்கிரமம் பண்ணுறதுன்னு அது தாண்டது. விதியை யாராலும் வெல்ல முடியாது, தாண்ட முடியாது, அதனால அவன் ஒத்துக்க போகிறது இல்லைன்னு பதில் சொல்கிறான் பிடாலன். बिडालाख्य उवाच न सन्धिकामः अस्ति नृपः अभिमानी युद्धे च मृत्युं नियतं हि जानन् दृष्ट्वा हतान् प्रेरयते तथा अस्मान् दैवं हि कः अतिक्रमितुं समर्थः. दुस्साध्य एव तु इह सेवकानां धर्मः सदा मानविवर्जितानाम् आज्ञापराणां वशवर्तिकानां பாஞ்சாலிகானாம் இவ சுப்ரவேதாத். மான விவர்ஜிதானாம் சேவகானாம் அப்படி இருக்கணும். அதாவது நம்மளாம் மானங்கட்ட பழப்பு,
நம்மளுக்கெல்லாம் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் ஒன்றும் சாமர்த்தியம் இல்லை கிடையாது. நம்மளாம் சேவகர்கள், மகிஷன் என்ன சொல்கிறானோ செய்யணும். ஸோ நம்மளுக்கு கௌரவம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மான விவர்ஜிதானா, மான மரியாதையெல்லாம் இல்லாதவர்கள் நாங்கள், அப்படிப்பட்ட சேவகர்கள். சதா தர்மக துஸ்சாத்திய ஏவ அஸ்து இக. நம்ம தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னு நினச்சா கூட நடக்காதது, துஸ்சாத்தியம், நம்மளால் சாதிக்க முடியாது. ஸோ சதா ஆல்வேஸ் நம்மளை மாதிரி சேவகர்கள், மானங்கட்டவர்கள், பொழப்புள்ளவர்கள், நம்மளால் தர்மத்தை சாதிக்கணும், அதை அப்படி ஃபாலோ பண்ணணும்னா அது கடினமப்பா. ஏவ அஸ்து இக அஸ்தி சாரி அஸ்து, அதுதான் இப்படி அந்த நம்மளால் இதை ஃபாலோ பண்ண முடியாது தர்மத்தை. நம்மளாம் ஆக்ஞாபராணாம், நம்மளாம் ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டவர்கள். மகிஷன் என்ன சொல்கிறானோ சண்டை போடணும், வான்னு சொன்னால் வரணும். அதுதான் நம்மளாம் ஆக்ஞை பண்ணுறதுக்கு தான் இருக்கும், ஆக்ஞையை ஃபாலோ பண்ணுறதுக்கு. வசவர்த்திகானாம், அவனுடைய வசத்தில் இருக்கும், அவனோட கட்டுப்பாட்டில் நம்மளாம் இருக்கோம். ஸோ பாஞ்சாலிகானாம் இவ சூத்திரபேதாது. ஸோ பாஞ்சாலிகான்னு பொம்மைன்னு அர்த்தம், பாஞ்சாலிகா. ஸோ இந்த விளையாட்டு காட்டு இல்லையா பொம்மலாட்டம், இந்த பொம்மலாட்டத்தை ஆட்டுறவன் சூத்திரபேதாத், சூத்திரதாரி. சூத்திரதாரின்னு இந்த கயத்தில் கட்டி, சூத்திரம்னா கயிறுன்னு ஒரு அர்த்தம். ஸோ சூத்திரதாரின்னா கட்டுபவன். ஸோ கயற்றில் கட்டி பொம்மலாட்டத்தை ஆடுபவன் அந்த பொம்மைக்கு எதாவது கண்ட்ரோல் இருக்கா? அது மாதிரி தான் நம்ம பொம்மை, நம்மளால் ஒன்றும் டிசிஷன் எடுக்க முடியாதுன்னுட்டான் யார்? பிடாலன். दुस्साध्ययेव अस्तु इह सेवकानां धर्मसदा मानविवर्जितानाम् आज्ञापराणां वशवर्तिकानां पाञ्चालिकानाम् इव सूत्रभेदात् गत्वा कथं तस्य पुरः त्वया च मया विवक्तव्यम् इदं कठोरं गच्छन्तु पातालमितश्च सर्वे தத்வா அதரத்னானி தனம் சுராணாம். நம்ம அங்கே போய் தஸ்ய புரக, அந்த மகிஷாசுரனோட முன்னாடி போய் நின்றுண்டு, துவயாச்ச மயாபி, நீயோ நானோ, நம்ம ரெண்டு பேருமே கத்வா, அவன் முன்னாடி போய் நின்றுண்டு, கதம் எப்படி சொல்ல முடியும், வக்தவ்யம் இதம் கட்டோரம், கட்டோரமான இந்த வார்த்தைகளை அவன் முன்னாடி போய் சொல்ல முடியுமா நம்மளால்? சுராணாம் தனம் ரத்னானி தத்வா, தேவர்களுடைய படத்தெல்லாம் கொடுத்துருப்பா, மகிஷன் போய் சொல்ல முடியுமா நம்மளால்? தேவர்களுடைய பணம் எல்லாத்தையும், தனம் ரத்னம் எல்லாத்தையும் தத்வா, அதை கொடுத்து விட்டு, கச்சந்து பாதாளம் இதஷ சர்வே, எல்லாரும் பாதாளத்துக்கு போங்கோ இப்படின்னு தேவி சொன்னான்ட்டு போய் அவன்கிட்ட போய் சொல்ல முடியுமா நம்மளால் கேட்குறேன். गत्वा कथं तस्य पुरः स्वया च मयापि वक्तव्यम् इदं कठोरं गच्छन्तु पातालमितश्च सर्वे दत्वा रत्नानि धनं सुराणाम्. प्रियं हि वक्तव्यम् असत्यम् एव न च प्रियं स्यात् हितकृत्तु भाषितं सत्यं प्रियं नः भवतीह कामं மௌனம் ததோ புத்திமதாம் பிரதிஷ்டிதம். இங்கே நோங்கிறது நான் வாசிக்கிறோம், நகை இல்லை. ஓகே ஓகே. ஸோ பிரியம் ஹி வக்தவ்யம். ஸோ பிரியத்தை தான் பேசணும். நம்ம ராஜாட்ட போய் பேசும்போது பிரியமாக இருக்கணும், அவனுக்கு கேட்டால் சந்தோஷப்படணும், அப்படி தான் பேசணும். ஸோ அசத்தியமேவ நாச்ச, அசத்தியம் அதாவது சத்தியம் இல்லாததையும் சொல்லப்படாது. அப்போ ரெண்டும் எப்படி சொல்ல முடியும்? சத்தியத்தை சொல்லணும்னா பிரியமாக இருக்காது அவனுக்கு, அதனால் அசத்தியமேவச்சா, அசத்தியமாக நாச்சா, அசத்தியமும் சொல்லப்படாது. ஸோ பிரியம் சாத் ஹிதகிருத்து து பாஷிதம், அதாவது அவனுக்கு ஹிதம், அவனுக்கு நன்மை பண்ணக்கூடிய வார்த்தைகளே பிரியமாக, அதுதான் பிரியமாக இருக்கும். அவனுக்கு எது நன்மை தருமோ அதுதான் அவனுக்கு பிரியமாக இருக்கும். ஆனால் அவனுக்கு சத்தியத்தை பேசுறது பிடிக்காது, பிரியத்தை மட்டும் தான் பேசணும். ஸோ சத்தியம் பிரியம் ந பவதி ஈக காமம், இங்கே ரெண்டும் சேர்ந்து இல்லை. சத்தியம் பிரியமாக இல்லை, பிரியம் சொல்லணும்னு சத்தியம் இல்லை, ஆக மொத்தம் ரெண்டும் சேர்ந்து இல்லைங்க. ந பவதி ஈக காமம் மௌனம் ததோ புத்திமதாம் பிரதிஷ்டிதம். புத்திசாலி என்ன பண்ணணும்? மௌனத்தை கண்டுபிடிக்கணும், பேசவே கூடாது. சொன்னால் பிடிக்காத வாழ்க்கை, அப்போ சொல்லவே கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது, மௌனமாக இருக்கணும். மௌனம் புத்திமதாம் பிரதிஷ்டிதம். ஸோ மௌனம்தான் புத்திசாலிகளுக்கு நிலையாக உள்ளது, அதையே நம்ம ஃபாலோ பண்ணுவோன்ட்டான். वक्तव्यम् असत्यमेव न च प्रियं स्यात् हितकृत्तु भाषितं सत्यं प्रियं न भवति इह कामं मौनं ततो बुद्धिमतां प्रतिष्ठितम्. न फल्गुवाक्यैः प्रतिबोधनीयः राजा तु वीरैः इति நீதிசாஸ்திரம். அந்த லைன் அது கூட படிச்சுக்கலாம். ரைட் ஓகே. நான் ஃபல்கு வாக்கேஹி, ஃபல்குன்னு சொன்னான்னா பொய்ன்னு ஒரு அர்த்தம் உண்டு. பல்குன சில்லறத்தனமான ஒரு அர்த்தம் உண்டு, அதாவது ரொம்ப ஸ்மால்
மீன் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இங்கே வந்து மாற்றி பேசுறது ஃபால்ஸு. ஸோ பல்கு வாக்கேகி பிரதிபோதனியக, அவனை தப்புந்தவருமா அவனை போய் அப்படி வெல்லலாம் அப்படின்னு அவனை சொன்னால் அது ஏமாத்து காரியம். இவளை எத்தனையோ பேரை கொண்டு இருக்கா, நம்மளையும் கொல்ல போகிறா. அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட போய் ஏமாத்துற மாதிரியெல்லாம் பொய்யையும் பேச முடியாது. ஸோ பிரதிபோதனியக, அவனை அப்படி போய் அவனை வந்து தூண்ட வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை, அவனுக்கு போதத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ராஜா து வீரைஹி இது நீதி சாஸ்திரம், வீரர்களால் ஒரு ராஜா பொய்யால் அவனை ஏமாற்றி வஞ்சகமாக பேசக்கூடாதுங்கிறது நீதி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம வீரர்கள் அவன்கிட்ட போய் பொய் பேசவோ அவனை வந்து ஏதோ சொல்லி தூண்டி விடவோ ரெண்டு காரியமும் நம்ம பண்ணவே வேண்டாம். நீதி சாஸ்திரம் அதைத்தான் சொல்லியிருக்கு. नूनं तत्र गन्तव्यं हितं वा वक्तुम् आदरात् प्रष्टुं वापि गते राजा कोपयुक्तः भविष्यति. ஸோ அங்கே போவே கூடாது. ஹிதம்பா பக்தும் ஆதராத் பிரஷ்டும், அதாவது என்ன பண்ணலாம், பிரஷ்டும் அவன்கிட்ட போய் உள்ளதை சொல்கிறதுக்கோ இல்லை பிரஷ்டும் வாப்பி அவனை என்ன பண்ணலாம், இப்படி தேவி சொல்லியிருக்காளே நம்ம என்ன பண்ணலாங்கிறது கூட கேட்கறதுக்கு அங்கே போவே விடாது. நான் நூனம் தத்திர கந்தவியம், ராஜாக்கிட்ட போவே விடாதுப்பா. அவனுக்கு நல்லது சொல்கிறதுக்கும் போகக்கூடாது. எப்பா நம்ம பாதாளத்துக்கு போகிறது நல்லதுன்னு சொல்லலாம், அவன் கேட்க போகிறது இல்லை. இல்லை நம்ம என்ன பண்ணலான்னு கேட்கறதுக்கும் அங்கே போவே விடாது. வாப்பி கதே, அங்கே போனோமானால் ராஜா கோபயுக்தக பவிஷ்யதி, ராஜாவுக்கு பயங்கர கோபந்தான் வரும். ரெண்டையும் அவனுக்கு பிடிக்காது. नूनं तत्र गन्तव्यं हितं वा वक्तुमादरात् प्रष्टुं वापि गते राजा कोपयुक्तः भविष्यति. इति संचिन्त्य कर्तव्यं युद्धं प्राणस्य संशये स्वामी कार्यं परं मत्वा मरणं तृणवत्तता. ஸோ இதி சஞ்சிந்தியா, இவ்வாறு ஆலோசனை பண்ணி யுத்தம் கர்த்தவியம், அதாவது யுத்தம் பண்ணி தான் ஆகணும்ப்பா. பிராணஸ்ய சம்சயே, பிராணன் போயிடும், அதில் சந்தேகம்தான். பிராணன் இருக்குமாங்கிறது சந்தேகம்தான், இருந்தாலும் யுத்தம் பண்ணி தான் ஆகணும். சுவாமி காரியம் பரமத்வா, சுவாமி சொல்கிறது தான் நமக்கு ஆர்டர் தான் முக்கியம். அது பரமமானதாக நினைத்துண்டு அதை கருதி கொண்டு மரணம் திருணவத்ததா, நம்மளுடைய மரணத்தை புல்லு போல, புல்லுக்கு சமானமாக நம்ம சாவை பற்றி நம்ம கவலைப்படாமல் அது புல்லு சமானமாக நினச்சிண்டு யுத்தம் பண்ணியே தீரணுன்னுட்டான் இப்போ விடாலும். संचिन्त्य कर्तव्यं युद्धं प्राणस्य संशये स्वामी कार्यं परं मत्वा मरणं तृणवत्तथा. सर्वं जगदम्बार्पणमस्तु.